ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆபத்து காலத்துல நான் போயிட்டு இருக்கேன் ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீங்க என்னை விடுவிப்பீங்க, நீங்க என்னை மகிமைப்படுத்துவீங்க, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இப்போதான் நம்ம சங்கீத தியானத்தை ஆரம்பிச்சது போல இருக்கு. ஆனா இன்னையோட 50வது சங்கீதத்தை நாம் தியானித்து முடிக்க இருக்கின்றோம். 50 நாட்களாக தேவன் பல்வேறு கோணத்திலிருந்து இந்த சங்கீதங்கள் மூலமாக நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். இந்த 50வது சங்கீதம் ஒரு ஸ்தோத்திர பலியின் சங்கீதமாக இருக்கின்றது. சில நேரங்களில் நமக்குள்ள இருக்கிற கேள்வி, ஆண்டவரே இவ்வளோ அக்கிரமம் நம்ம சுற்றி நடக்குதே, ஆனால் நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்களே ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்குறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் மௌனமாக இருக்கவில்லை. இந்த சங்கீதத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் பாருங்க. 6வது வசனத்திலே, வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. இதுக்கு முன்பதாக ஆண்டவர் நியாயம் தீர்க்க வருவேன் என்று சொல்லுகிறார். எப்படி என்று பார்க்கும்போது 3வது வசனத்திலே, நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும், அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். ஏன் வானத்தை கூப்பிடுகிறார் என்று பார்க்கும்போது, வானங்கள் அவர் படைத்த காலத்திலிருந்து சாட்சியாய் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றது. பூமியிலே நடக்கின்ற அத்தனை காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையான ஒரு காரியம் வானமாக இருக்கின்றது. வானங்களை அழைக்கின்றார், மௌனமாய் இருக்க மாட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். அந்த காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, அவங்க பாவ நிவாரண பலியாக இந்த மிருகங்களை எல்லாம், ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்தி தங்களுடைய பாவத்தை தீர்த்து கொண்டு இருப்பார்கள். அந்த பாவ பலியாக, பாவ நிவாரண பலியாக வைத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு பாருங்க, நமக்காக அவர் பலியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டபடியினாலே நாம இப்போ ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். எப்படி? உதட்டின் வழியாக. பாருங்க எப்படியாக அவர் கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, 14வது வசனத்திலே, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. நீங்க இந்த காரியம் செஞ்சா நான் இது செய்யறேன்னு நீங்க மனசுல சில பொருத்தனைகளை வச்சிருக்கீங்கல்ல, அந்த பொருத்தனைகளை நீங்க செலுத்த தவறாம இருக்கணும். பாருங்க, அங்கே அழுது புலம்பினால், துக்கமுகமாய் இருக்கவில்லை அன்னாள். அதற்கு பிறகு அவள் சாமுவேலை பெற்ற பிறகு அவள் பொருத்தனைக்கு ஏற்ப வந்து செலுத்தி விடுகின்றாள். அப்படி ஏன் செலுத்த வேண்டும் என்று பார்க்கும்போது அடுத்த வசனத்திலே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து காலத்துக்குள்ளாக நீங்க கடந்து சென்று கொண்டு இருக்கிறீங்களா? ஸ்தோத்திர பலியிடுங்க, பொருத்தனை செலுத்துங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆபத்து காலத்துல நான் போயிட்டு இருக்கேன் ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீங்க என்னை விடுவிப்பீங்க, நீங்க என்னை மகிமைப்படுத்துவீங்க, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாய் பொருத்தனை செலுத்துங்க. அடுத்தது பாருங்க, நமக்கு ஒரு அறிவுரையும் இந்த சங்கீதத்திலே வழங்கப்படுகின்றது. பாருங்க, 19வது வசனத்திலே இல்ல 18வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபசாரரோடும் உனக்கு பங்குண்டு. 19வது வசனத்திலே, உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு கற்பனையாய் பிணைகிறது, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளெல்லாம் நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை என்று. நமக்கெல்லாம் எப்போதும் ஒரு ஆசீர்வாதமான வசனம் சொன்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு அறிவுரை சொல்லும்போது ஒரு மாதிரி நெருடல் வந்துடும். பிரியமானவர்களே,
இந்த காரியத்தை ஆண்டவர் நம்மை பீறி போடாதபடிக்கு இந்த பாவமான காரியங்கள், இந்த தவறான இடங்களிலே உட்கார்கின்றது, பேசுகின்றது, இந்த காரியங்கள் எல்லாம் நாம் மறந்து ஆண்டவரோடு இணைந்து ஜீவிக்க ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் நம்மை விடுவித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆகவே இந்த 50வது சங்கீதம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய வாக்குத்தத்தம். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பொருத்தனைகளை செலுத்துவோம், ஆண்டவருக்கு முதலாவது ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். பொருத்தனையை ஆண்டவருக்கு செலுத்தி அதை நிறைவேற்றுவோம். பிரியமானவர்களே, தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற யாராவது ஒருவர் ஆபத்து காலத்துக்குள்ளாக கடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார்களே, ஆனால் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நீர் அவர்களுடைய ஆண்டவரை கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து விடுவித்து இந்த நாளிலே கர்த்தாவே அவர்கள் உம்மை மகிமைப்படுத்த, நீர் மகிமை அடைய கர்த்தருக்குள்ளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும், விடுவித்து ஜெயம் கொள்ள கிருபை செய்கிறீர்களா? இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.